வணக்கம். 60 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 54ல இருக்கிறோம். இன்னைக்கு ஆக்டிவ் பேசிவ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஆக்டிவ் பேசிவ் அப்படின்னாவே ஓடிடாதீங்க, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஓகேங்களா? இப்போ ஆக்டிவ் ஆக்டிவ் அப்படின்னா என்ன? செய்வினை. பேசிவ் அப்படின்னா என்னது? செயல்பாட்டு வினை. ஆக்டிவ்னா யாரு? நான் என்ன வேலை செய்யறேனோ அது ஆக்டிவ். சப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் என்ன வேலை செய்தோ அது ஆக்டிவ். பாசிவ் அப்படின்னா என்னது? எது அந்த செயலுக்கு உட்படுதோ அது பாசிவ். செயலுக்கு உட்படுது, அதாவது செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம். செயலுக்கு உட்படக்கூடியது எது? அது செயல்பாட்டு வினை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹாவ் சென்ட் த இமெயில். ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். ஹாவ் சென்ட் அப்படின்றது verb. இந்த மெயில்ன்றது ஆப்ஜெக்ட். நான் தான் மெயில் அனுப்புனேன், என்னால் மெயில் நான் மெயில் அனுப்பிட்டேன். இது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. சரி, இதை பாசிவ்ல மாத்துங்க. the mail அப்படின்றது என்னது? சிங்குலர். has been sent. the mail has been sent by me வரணும். நம்ம ஸ்போக்கனுக்கு the mail has been sent. ஓகேங்களா? செயலுக்கு உட்படக்கூடியது எது? the mail. இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். பாசிவ்ல ஆக்டிவ் பாசிவ் எப்படி ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடாதீங்க. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் ஸ்போக்கன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்துடலாம். ஐ கிளீன்டு த ரூம். ஓகேங்களா? ஐ கிளீன்டு த ரூம். இந்த ரூமை நான் கிளீன் பண்ணேன். The room was cleaned. செயலுக்கு உட்பட்டது எது? The room. இந்த room was cleaned. நம்ம சப்ஜெக்ட மென்ஷன் பண்ண வேண்டாம். She cooked the food. The food was cooked. Cookedன்றது past tense. So was போட்டிருக்கோம். ஓகேங்களா? They repaired my phone. They repaired my phone. My phone was repaired. செயலுக்கு உட்பட்டது எது? மை போன். நம்ம பாசிவ் தான் ஸ்போக்கனுக்கு எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஆக்டிவ் நமக்கு தெரியுமே. ஓகேங்களா? அது பாசிவ் தான் நம்ம பார்க்கறோம். புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், ஐ வில் சென்ட் த மெசேஜ். நான் மெசேஜ் சென்ட் பண்ணுவேன். த மெசேஜ் வில் பி சென்ட். நான் என்னால் பண்ணப்படும். மெசேஜ் என்னால் சென்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? தே வில் அரேஞ்ச் த மீட்டிங். They will arrange the meeting. The meeting will be arranged. They helped me. I was helped by them னு சொல்லணும். I was helped. ஓகேங்களா? இந்த செயலுக்கு உட்பட்டது யாரு? நான். So I was helped. செயலுக்கு உட்பட்டதுதான் செயல்பாட்டு வினை. செய்வினைனா என்ன? சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஆக்ஷன் தான் செய்வினை. நம்ம டெய்லி பாக்குறோம் இல்லையா? இதெல்லாம் ஆக்டிவ். பாசிவ்னா எது செயலுக்கு உட்பட்டதோ அதுதான் செயல்பாட்டு வினை. புரியுதுங்களா? Someone has stolen my bag. என்னோட பேக் யாரோ திருடிட்டாங்க. My bag has been stolen. அது செயலுக்கு உட்பட்டது எது? My bag. புரியுதுங்களா? அது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே. பிரசன்ட் டென்ஸ்ல ஆக்டிவா பாசிவா எப்படி ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். They clean the classroom every day. They clean the classroom every day. இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டேன்றது என்னது? சப்ஜெக்ட். கிளீன் அப்படின்றது verb. the classroom அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? செயலுக்கு உட்படுறது எது? the classroom. அப்போ the classroom is cleaned every day. இந்த சப்ஜெக்ட நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? she teaches English. She teaches English. sheன்றது என்னது? சப்ஜெக்ட். teachers அப்படின்றது verb. English அப்படின்றது ஆப்ஜெக்ட். English is taught. அவ்வளவுதாங்க. சப்ஜெக்ட் வேண்டாம். they open the shop at 9. the shop is opened at 9. புரியுதுங்களா? கடை 9 மணிக்கு திறக்கப்படும். அவ்வளவுதான். பை தெம் அப்படின்றது வேண்டாம். புரியுதுங்களா? ஓகே தானே? இந்த மாதிரி பேசி பாருங்க. நெக்ஸ்ட், நம்ம இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்போக்கன்ல கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படின்னு பார்த்துடலாம். தே ஆர் ரிப்பேரிங் த ரோடு. தே ஆர் ரிப்பேரிங் த ரோடு. தேன்றது என்னது? சப்ஜெக்ட். ஆர் ரிப்பேரிங் அப்படின்றது பிரசன்ட் கண்டினியூஸ். ரோடு. அவங்க ரோட ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. The road is being repaired. செயலுக்கு உட்படுறது எது? The road. ரோட அவங்களால ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? she is preparing the dinner. அவ டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? the dinner is being prepared. புரியுதுங்களா? ஓகே. இன்னொரு சின்ன ஒரு ட்ரிக் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் இப்ப செய்திருக்கோம் அப்படின்னா அது பிரசன்ட்ல சொல்லலாம். ஓகேங்களா? ஏற்கனவே செய்து முடிச்சாச்சு அப்படின்னா அது பாஸ்ட். the room was cleaned in the morning. ரூம் காலையிலே கிளீன் பண்ணியாச்சு. இப்ப பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன எப்படி சொல்லுவீங்க? the room is cleaned now. புரியுதுங்களா? ஆக்டிவ்ல he repaired the bike. அவ ஏற்கனவே பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டான். the bike was repaired yesterday. நேத்து அப்படின்னா was repaired. இப்பதான் அப்படின்னா the bike is repaired now. புரியுதுங்களா? ஓகே. she cooked the food. அவ ஃபுட்டை குக் பண்ணிட்டா. ஏற்கனவே பண்ணியாச்சு அப்படின்னா the food was cooked at 1 PM. இப்பதான் ரெடி பண்ணிருக்கா அப்படின்னா the food is cooked and ready.
புரியுதுங்களா? ஓகே தானே? சரி. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம ஆக்டிவா வந்து பேசிவா எப்படி ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஐ வாஷ் த க்ளோத்ஸ். நான் வந்து துணி துவைச்சேன். இந்த துணி என்னால் துவைக்கப்பட்டது. த க்ளோத்ஸ் ஆர் வாஷ்டு பை மீன் வேண்டாம். த க்ளோத்ஸ் ஆர் வாஷ்டு. புரியுதுங்களா? ஷீ கிளீன்ஸ் த கிச்சன். அவன் வந்து கிச்சனை கிளீன் பண்ணான். த கிச்சன் இஸ் கிளீன்டு. அவ்வளவுதான். த கிச்சன் வந்து கிளீன் பண்ணப்பட்டது, முடிஞ்சது. ஓகேங்களா? தே ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்டு. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது, அவ்வளவுதான். ஷீ செட்ஸ் த டேபிள். ஹீ செட்ஸ் த டேபிள். அவன் வந்து டேபிள செட் பண்ணான். த டேபிள் இஸ் செட். ஓகேங்களா? இப்போ பேசிவ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன எதை வச்சு வேலை செய்யறோமோ அப்படி யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்போக்கனுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஓகே தானே? நெக்ஸ்ட் ஷி வாட்டர்ட் த பிளான்ட்ஸ். வந்து செடிக்கு தண்ணி ஊத்தினா, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. த பிளான்ட்ஸ் வேர் வாட்டர்ட். புரியுதுங்களா? ஐ வில் குக் டின்னர். நான் வந்து டின்னர் சமைப்பேன். டின்னர் வந்து குக் பண்ணுவேன். டின்னர் வில் பி குக்டு. பை மீன் வேண்டாம். டின்னர் வில் பி குக்டு, பண்ணப்படும். டின்னர் வந்து குக் பண்ணப்படும், அவ்வளவுதான். தே வில் பெயிண்ட் த ஹவுஸ். அவங்க வந்து வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க. த ஹவுஸ் வில் பி பெயிண்டட். I locked the door. The door was locked. புரியுதுங்களா? ஓகே தானே? நெக்ஸ்ட் ஸ்கூல் காலேஜ்ல நம்ம ஆக்டிவ் பேசிவ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். She teaches English. English is taught. The students are raise questions. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க, கொஸ்டின் எழுப்புனாங்கன்னு இருக்கு இல்லையா? Questions are raised by யாரு? By the students. ஓகேவா? They submit the assignment. Assignment was submitted. அவங்க எல்லாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணப்பட்டு விட்டது, அவ்வளவுதாங்க. The assignment was submitted. புரியுதுங்களா? ஓகே. எது வந்து செயலுக்கு உட்படுதோ அதை மட்டும் தான் சொல்ல போறோம். அப்ப ஸ்போக்கனுக்கு நல்லா இருக்கும். The teacher checked the paper. The teacher checked the papers. டீச்சர் வந்து பேப்பரை செக் பண்ணாங்க. The papers were checked. அவ்வளவுதான். I will finish the project. நான் வந்து ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன். The project will be finished by me ன்னு வரணும், இங்க வேண்டாம். The project will be finished. நம்ம பேசுறது தானே, நான் தானே சொல்றேன். நான் வந்து ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன் அப்படின்றத the project will be finished by me அப்படின்னு சொல்ல வேண்டாம். புரியுதுங்களா? They will conduct the test. The test will be conducted by them ன்னு வேண்டாம். ஓகேங்களா? நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? The test will be conducted. அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? ஓகே தானே? நெக்ஸ்ட் ஆபீஸ் ஒர்க் பிளேஸ்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஐ சென்ட் த இமெயில்ஸ் எவ்ரிடே. நான் டெய்லி இமெயில் சென்ட் பண்ணுவேன். இதுல இமெயில் தான் என்னது? நமக்கு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இமெயில்ஸ் ஆர் சென்ட் எவ்ரிடே. இமெயில் வந்து டெய்லி சென்ட் பண்ணப்படும். புரியுதுங்களா? தே டிஸ்கஸ் த பிளான். அவங்க வந்து பிளானை டிஸ்கஸ் பண்ணாங்க. த பிளான் இஸ் டிஸ்கஸ்ட் பை தெம்னு வேண்டாம். புரியுதுங்களா? நம்ம பேசுறதுக்கு தானே. ஷி ஹேண்டில்டு த கம்ப்ளைண்ட். த கம்ப்ளைண்ட் வாஸ் ஹேண்டில்டு. They completed the report. The report was completed. I will arrange the meeting. நான் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன். The meeting will be arranged by me வேண்டாம். The meeting will be arranged. நான் தானே சொல்றேன். The meeting will be arranged. They will announce the result. The result will be announced. இந்த மாதிரி பேசிவை யூஸ் பண்ணி பேசி பாருங்க. கண்டிப்பா ஸ்போக்கன் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? இன்னும் நல்ல எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நாளைக்கு இதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.